மதுரை அருகே பங்குச்சந்தையில் முதலீடு செய்து 2 மடங்கு லாபம் தருவதாக 24 கோடி ரூபாயை சுருட்டிய மதுரை காவலரிடமிருந்து பணத்தை மீட்டுத் தரக்கோரி பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். கடச்சனேந்தல் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் தங்கராஜ் என்பவர் புதூர் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார். இவரும் இவரது மனைவி பிரேமலதா ஆகிய இருவரும் குயின் ட்ரேடிங் என்ற பெயரில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் 2 மடங்கு லாபம் தருவதாக கூறி நட்சத்திர தங்கும் விடுதி ஒன்றில் கூட்டம் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வந்திருந்த 1000க்கும் மேற்பட்ட நபர்களிடம் தலா குறைந்தபட்சம் 5 லட்சம் முதல் 20 லட்சம் வரை முதலீடு பெற்றிருக்கின்றனர். இன்வெஸ்ட் பண்ணால் 2 மடங்கு லாபம் தரேன்னு சொல்லிட்டு மதுரையில் ஒரு ஹோட்டலில் மீட்டிங் போட்டாங்க. இதை நம்பி ஒரு 1500 பேர் அவர் காவலர் ஏமாற்ற மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையில் போட்டோம், இன்வெஸ்ட் பண்ணோம். இப்போ எங்களுக்கு இவ்வளவு லாபம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் லாபம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி 25ஆம் எங்களுக்கெல்லாம் ரீஃபண்டு தர்றோன்னு சொல்லிட்டு 24ஆம் காலையிலேயே தலைமறைவு ஆயிட்டாங்க. மேலும் மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் இவர்களுடைய பங்குச்சந்தையில் முதலீடு செய்த நிலையில் முதல் 3 மாதங்கள் முதலீட்டிற்கான லாபத்தொகையை வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் லாபம் இல்லாத நிலையில் பணத்தை திரும்ப ஒப்படைப்பதாக இருவரும் கூறிய நிலையில் பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் இருவரையும் தொடர்பு கொள்ள முயன்ற போது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்துள்ளது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம், மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் மற்றும் பொருளாதார குற்றப்பிரிவிலும் புகார் அளித்துள்ளனர். பாதிக்கப்பட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 20 லட்சம் 30 லட்சம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அது மதுரை, சேலம், கன்னியாகுமரின்னு பல ஊர்லேருந்து பணம் போட்டிருக்கிறாங்க. போட்டுட்டு இப்போ அவங்களுடைய தொடர்பும் கிடையாது, அவங்க ஆளும் கிடையாது, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. எங்களுக்கு சீக்கிரம் மீட்டு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் மாவட்ட ஆட்சியரையும் காவல்துறையும் நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறோம். இது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நம்புகிறோம். இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குமுறும் மக்கள் தங்கள் பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.